ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 1.5 கிலோ சிக்கனில் வந்து 3/4 கிலோ வந்து பட்ரு சிக்கன் மாதிரி செஞ்சுட்டு ஒரு 3/4 கிலோ வந்து பொரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட 2 நல்லா வாஷ் பண்ணி லெமனு, தயிர் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அப்புறம் வந்து சில்லித்தூள், மல்லித்தூள் எல்லாமே வந்து அந்த உப்பு பிடிக்கிறதுக்காண்டி வாஷ் பண்ணி நல்லா போட்டு பிரட்டிட்டு இதில் தயிரும் லெமனும் நம்ம போடுறது எதுக்காண்டினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தயிர், லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சிக்கன் வாடையே அறவே இருக்காதுங்க. நிறைய வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். பட்டு அந்த சிக்கன் கவுச்சி வந்து சாப்பிடவே விடாது. பட் என் பிள்ளைங்க வந்து அதை கரெக்டாக சொல்லிடுங்க, அம்மா நீங்கள் பண்ணுறது வந்து அந்த சிக்கன் கவுள் இருக்க மாட்டுது அப்படின்னா எதனால அப்படின்னு அதுகளே கொஸ்டின் கேட்டிருக்கு. பட் நான் வந்து அந்த உப்பு, தயிர், லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லித்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் போட்டு நல்லா பிரட்டிடுவேன். அப்புறம் சிக்கன் பொடிக்கு சிக்கன் பொரிக்கிறதுக்கு வந்து தனியாக போட்டு பிரட்டி வச்சுருவேன். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ தனியாக வந்து கொஞ்சம் பாதி வெங்காயம் எடுத்து நல்லா அதை அரைச்சி பேஸ்ட்டாட்ட ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட்டாட்ட ஊற்றி இது வந்து பட்டர் கிரேவிக்கு வந்து அந்த 3/4 கிலோ சிக்கன் எடுத்து பார்த்திங்களா, அது வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதையும் தக்காளியும் அரைச்சி ஊற்றிட்டோம். தக்காளியே அந்த வெங்காயம் அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் விழுது அரைச்சி ஊற்றல. பட்டர் சிக்கன் நான் அந்த என் பட்டர் வந்து வீட்டிலே எடுத்தது தான். இப்போ வந்து எனக்கு இது உருக்குனா வந்து எப்படி 1/2 லிட்ரு வரும். இது 2 ஸ்பூன் எடுத்து நல்லா போட்டு பட்டர் சிக்கன் மாதிரி நல்லா இப்போ இதெல்லாம் வதங்கின பிறகு தான் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம 2 ஸ்பூன் வந்து பட்டரை போட்டுட்டு சிக்கன் போடுவேன். இது வீட்டில் எடுத்தது, அவ்வளோ ஆரோக்கியமானது பட்ரு. இப்போ நம்ம சிக்கன் 3/4 கிலோ எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 1/2 hour எப்போயுமே வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு எடுத்து வைங்க. நல்ல உப்பு, அந்த உரப்பு, அந்த புளிப்பு, தயிர், லெமன் அப்படி போட்டிருக்கோம்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஏறிடும். எந்த ஒரு வாடையும் வராதுங்க. இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு பட்டரையும் வந்து நல்லா எண்ணெய் தெக்க வரவும் நம்ம 3/4 கிலோ சிக்கன் வந்து கொஞ்சம் எலும்பும் கறியோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். போனை சுற்றி அந்த எலும்பாக இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் பட்டர் கிரேவியாட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3/4 கிலோவை பிரித்து அப்படியே வச்சுட்டேன். இன்னும் 3/4 கிலோ வந்து சிக்கன் 65 வந்து போடுறதுக்காண்டி அதுக்குரிய பொடியை வந்து தனியாக பிரித்து வச்சு அது ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நல்லா வதக்கி எப்போயுமே வந்து தண்ணியை வந்து படக்குன்னு நீங்கள் ஊற்றக்கூடாது. சிக்கன் வந்து நல்லா வதங்க ஏற்கனவே நான் 1/2 hour நல்லா ஊற வச்சுருக்கோம். உப்பு, அந்த உரப்பு, புளிப்பு எல்லாம் ஏறின பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. சிக்கனில் எப்பயுமே வந்து கொஞ்சம் மீடியமாக நம்ம போட்டுட்டு அப்புறம் உப்பு வந்து செக் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து நல்லா நம்ம மூடி வச்சுட்டு திறந்துட்டே ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ சிக்கன் வந்து இங்கே பாருங்கள், அதில் இருக்க தண்ணி வந்து அவ்வளோ விடுது. இப்போ நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சு, எதுவுமே தேங்காயில் வந்து நான் சேர்க்கலை, வெறும் தேங்காவை அரைச்சி வேணுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம் தேங்காயில். தேங்காயும் 1/2 மூடி தேங்காயும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டு அரைச்சி அதை அப்படியே தேங்காய் பால் எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லா அந்த தண்ணி வரந்தட்டிக்கும் கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்துடும். இப்போ நம்ம பத்தாவதுக்கு சில்லித்தூள், நம்ம மல்லித்தூள், மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. கரம் மசாலா வாடைக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சில்லித்தூள் போதுமான அளவு உரப்புக்கு ஏற்றாப்புல நான் 2 ஸ்பூன் போட்டேன், ஏற்கனவே 1 ஸ்பூனு. அப்புறம் தேங்காய் பால் ஊற்றினோன்னா உங்களுக்கு வந்து உரப்பு வந்து கம்மியாயிரும். அப்புறம் அதுக்கு இடையில வந்து ஒரு பாதி அளவு வந்து இதில் 3/4 கிலோ சிக்கனில் எடுத்துருவேன். அதனால் கொஞ்சம் பட்டர் சிக்கன் மாதிரி கிரேவியாட்ட நல்லா வந்த பிறகு நல்லா கொஞ்சம் வேக விட்டுறணும். வேக விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்ல கலர் வர்ற மாதிரி இப்போ பொடி வந்து சேர்த்துட்டோம். ஏற்கனவே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வச்சுருந்தது நல்லா ஏறி இருக்கும். இப்போ நம்மளுக்கு காரம் பத்தாட்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், சில்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. இப்போ கரம் மசாலா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மட்டும். நான் வந்து இந்த கருணாநிதி கறி மசாலா அப்படின்னு சொல்லி விற்கும், அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கறி குழம்புக்குனாலும் நம்மளே அரைக்கிறத விட நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒன்று மட்டும் நான் கடையில் வாங்கி வச்சுக்கிருவேன், கறி மசாலா. இது வந்து நம்ம போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த 3/4 கிலோ சிக்கனில் வந்து கொஞ்சம் அப்படியே வறுவலாட்ட வர்றதுக்கு கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டேன். அதை நான் காட்டலை, இனிமேல் காட்டுறேன். இப்போ நான் வந்து நம்ம தேங்காயும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ரெடி பண்ணி தேங்காய் பாலாட்டம் எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து நாம் சிக்கன் 65 வந்து திடீர்னு வேணாம் நைட்டு போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் அந்த 3/4 கிலோ சிக்கன்லேயே, ஏன்னா 3 பேர் தானே, நான் லைட்டாக தான் சாப்பிட்டுக்குருவேன். அப்படியே தேங்காய் பால் அந்த பாதி 3/4 கிலோவில்
ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வறுவலுக்கு பட்டரு வறுவல் மாதிரி வச்சுட்டு, இது வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் அப்படியே பட்டர் கிரேவி மாதிரி வச்சுட்டேங்க. இந்த முறைப்படி வந்து 3 பேத்துக்கு தாராளம் மதியம் சாப்பிட்டு மீதம் கூட கொஞ்சோன்னு நைட்டு சப்பாத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தான் சாப்பிடுவாங்க போட்டு பிரட்டி. நம்ம ரசம் வச்சாலும் ரசம் வச்சுட்டு இந்த மீதத்தை வந்து நைட்டு நம்ம சப்பாத்திக்கு அதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து அன்றைக்கி நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தனால மதியமே வந்து ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வேறு எங்கள் அக்கா பையன் வந்துட்டேன். அதனால் அது அப்படியே வந்து மதியமே கொஞ்சம் தீர்ந்துருச்சு. இப்போ நான் வேறு பாத்திரத்தில் எப்போயுமே மாற்றிடுவேன். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றுனோன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே கொத்தமல்லியை தூவி அப்படியே பட்டர் சிக்கன் கிரேவியாட்ட எடுத்து வச்சுட்டேன். இன்னும் ஒரு 1/4 கிலோ ஒரு 10-15 பீஸு அது அப்படியே சிக்கன் வறுவல் மாதிரிங்க பாருங்கள். அப்படியே அதுலேயே 1/4 கிலோ ஒரு 1/4 கிலோன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு 15 பீஸு 20 பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதத்தை வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் அப்படியே அந்த அதாவது தேங்காய் பால் ஊற்றி குழம்பாட்ட வச்சுட்டேன் கிரேவியாட்ட. இப்போ ரெடி ஆகிட்டு ஒயிட் ரைஸு அந்த சிக்கன் வறுவல். இப்போ குழம்பு வந்து அப்படியே தேங்காய் பால் ஊற்றி அப்படியே நல்ல ஒரு வாடை இல்லாத சிக்கன் பட்டர் கிரேவி அப்படின்னா இது தாங்க. என் பிள்ளைங்க வந்து நிறையா வீட்டில் சாப்பிட்ருக்காங்க. பட்டு நான் பெருமைக்கு சொல்லலை, அந்த கவுச்சி வாடை இல்லாததுக்கு காரணம் லெமனு, தயிர், இதை வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், சில்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு பரட்டி வச்சுருங்க. இப்போ அடுத்து என்னென்னா நைட்டு இப்போ மதியம் வந்து முடிஞ்சிடுச்சு. நைட்டு வந்து இவங்க பட்டர் சிக்கன் கிரேவி அப்படின்னு என் பொண்ணு செஞ்சுட்டாங்க. வறுவல் வேணாம், வறுக்க வேணாம், சிக்கன் 65 மாதிரி அந்த 3/4 கிலோவில் பாதி வறுத்துட்டு இவங்க வந்து அப்படியே சப்பாத்தி நான் அப்படி பண்ணி ரொட்டி பண்ணி நம்ம வந்து அப்படியே அந்த நானில் வந்து அந்த சிக்கனை வச்சு மோமோஸ் அந்த இது மோமோஸ் டைப்பில் வந்து ரொம்ப நாள் அந்த சவர்மா வேறு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிட்டு அவங்களே ஐடியா பண்ணி கொஞ்சம் அப்படியே பாதி இதை பொரிச்சு வச்சு சவர்மா டைப்பில் என் பொண்ணே வந்து சாஸ் மட்டும் வீட்டில் இருந்துச்சு. சாஸு நான் கொஞ்சம் மாவு மைதா மாவு பிசைஞ்சும் சப்பாத்தி மாவு தனியாக பிசைஞ்சு இப்போ வந்து அந்த மைனஸ் வந்து என் பொண்ணே வந்து முட்டை அதுக்கு வந்து இந்த கடலை எண்ணெய் ஊற்றக்கூடாது, நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான். ரீஃபண்ட் ஆயில் இல்லை. உடனே என்ன பண்ணிட்டா ஸ்ட்ரைக் ஆகி பட்ரு இருந்துச்சுல, பட்ரும் நான் நம்ம முட்டையை வேக வச்சு வீட்டிலே வந்து அது தயாரித்தேன். ஹோம்மேடு அது சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மைனஸு ஹோம்மேடு அது ஒரு நல்ல ஒரு வெள்ளைப்பூடு மிளகு இதெல்லாம் போட்டு செய்வாள். சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் வாங்கின மாதிரி. இவங்க ஹோட்டல்னு வாய் எடுத்தாலே நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஹோட்டலுக்கு போனால் நம்மளுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வீட்டில் நைட்டு ப்ரிப்பரேஷன் என் பையனும் பொண்ணும் இது வந்து சிக்கனை பொரித்து அந்த மைனஸு அந்த தக்காளி சாஸை போட்டோன்னா ஒரு பிங்க் கலரில் வந்துச்சு. இப்போ சவர்மாவை வீட்டிலே ரெடி பண்ணிட்டாங்க. வெளியிலனா ஒரு சவர்மா வந்து 100 ரூபா 75 ரூபான்றாங்க. என் பையங்க ஆளுக்கு ஒன்று அந்த நான் மாதிரி சுட்டு அப்படியே அந்த சவர்மா டைப்பில் சிக்கனை வச்சு ரோல் பண்ணி கொடுத்தாங்க. யம்மியாக இருந்துச்சுங்க. நைட்டு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டா அப்புறம் சப்பாத்தி 2 அந்த பட்ரு கிரேவி வச்சுருந்தாங்கல்ல, சிக்கன் பட்ரு கிரேவி 3/4 கிலோவில் நைட்டு 3/4 கிலோ சிக்கனில் பாதி சிக்கன் 65 மாதிரி பொரித்து சவர்மா ரெடி பண்ணிட்டாங்க. மீதம் 2 சப்பாத்திக்கு அப்படியே பட்டர் கிரேவி அவள் டைப்பில் வந்து பன்னீர் பட்டர் கிரேவி அப்படின்னு செஞ்சு அவளே பண்ணியிருந்தான். சூப்பராக இருந்துச்சு. என் பையன் வந்து சவர்மா அந்த சப்பாத்தி போட்டான் போல். என் பொண்ணு வந்து இந்த சிக்கன் பட்டர் கிரேவி அப்புறம் வந்து அந்த மைனஸ் செஞ்சுருப்பா போல். சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபேமிலியோட பிள்ளைகளோட ஜாயின் பண்ணி அவங்களையும் சமைக்க சொல்லி நீங்களும் சேர்ந்து ஃபேமிலியோட பேரண்ட்ஸு சந்தோஷமாக சாப்பிட்லாம். அந்த 1.5 கிலோ சிக்கனில் நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறனால இது ஒரு திடீர் எண்ணம் தான். அவங்க தான் பிளான் போட்டது, நான் செயல்படுத்தினேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் பிளான் போடுங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.